ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் நினச்சா ரொம்பவே பாவமாக இருக்குங்க. அந்த சுடர்கிட்ட மாட்டிக்கிட்டு வசமாக தவிச்சிட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சுடர் ஒரு பக்கம் அல்வா ஊட்டுறது என்ன, இன்னொரு பக்கம் மல்லிப்பூ வச்சு விட சொல்கிறது என்ன. விஜய் பார்த்திங்கன்னா மைண்ட் வைஸில் ஐயோ அல்வாவில் ஏதாவது மருந்து கலந்துட்ருப்பாலோ, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த சுடர்கிட்ட மாட்டிக்கிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி அவங்க அண்ணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி ரொம்பவே சேடாக இருக்காங்க. என்னாச்சு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவங்க அண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் சரியில்லைம்மா, 2 நாளாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ விஜயை நினச்சாதான் ரொம்பவே பாவமாக இருக்குது. ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பாவமாகவும் இருக்குது. ஏன்னா அவரோட நிலமை அந்த மாதிரி மாறிட்டுருக்கு. அதுக்கு காரணம் அவரே தான். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா இல்லை, நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துருங்க, நம்ம வேறு மாதிரி ஏதாவது டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, விஜய் பார்த்திங்கன்னா இல்லை மல்லி, இதை அப்படியே விட முடியாது. அவள் எதுக்காக, எந்த ரீசனுக்காக இங்கே வந்திருக்கா, அவளுடைய பிளான் என்ன, அவளுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கரெக்ட் தாங்க. இப்போ விஜய்க்கு தெரிஞ்சிடுச்சு உண்மை இவ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கதிரேசனையும் நிஷாவையும் நம்ப வைக்கணும் அப்படின்னா வாயால் சொன்னால் நம்ப போகிறதில்ல. அதனால் ஆதாரத்தோடு நம்ம இந்த கதிரேசன் கிட்ட ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றத ஆதாரத்தோட காமிச்சிட்டா அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே இந்த சுடரை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த டைமில் விஜய் மட்டும் இவ சுடர் தான் அப்படின்னு சொன்னாருன்னாலும் கூட இந்த கதிரேசனும் நிஷாவும் நம்ப போகிறதில்ல. மல்லிக்காக தான் தன்னோட அக்காவை இந்த மாதிரி சொல்கிறாரு மாமாவும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்காக தான் விஜய் இவ எதுக்காக வந்திருக்கா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட கதிரேசன் கிட்ட காமிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது அப்படின்றதுக்காக அவர் இந்த களத்தில் இறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 10 நாள் தான் டைம் சொல்லியிருக்காரு வெண்பா குட்டிக்கிட்ட. 10 நாளைக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 நாளும் இந்த சுடர்கிட்ட எப்படி நைட்டில் இவர் தப்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இன்றைக்கி எப்படியோ ஒன்று நம்ம வெண்பா குட்டியை வச்சு ஏதாவது ஒன்று தப்பிச்சிடலாம் சுடர்கிட்ட இருந்து. டெய்லியும் வெண்பா குட்டியை வச்சு தப்பிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த விஷயத்த முதல்ல விஜய் பார்த்திங்கன்னா மல்லிக்கிட்ட சொல்லணும். மல்லி ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்க போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னங்க, கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதலுக்காக மாலை போடுறேன், இல்லை காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி மாலை இதிலேயே போட்டுக்கிட்டு மஞ்சள் துணியை ஏதாவது போட்டுக்கிட்டு காவடி எடுக்கிறேன் அது இதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி விஷயத்தில் தப்பிக்க முடியும். ஒரு வாரம் 10 நாள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தப்பிச்சா மட்டும்தான் உண்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எப்படி அவர் தப்பிக்க போகிறாரு, இன்னும் 10 நாள் அவர் எப்படி தப்பிக்க போகிறாரு இந்த சுடர் பிசாசுக்கிட்ட இருந்து நைட்டில் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மல்லிக்கிட்ட இந்த விஜய் இந்த விஷயத்த சொல்லணும். அவரே போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னா அவருக்கு சரியான ஐடியா கிடைக்காது. அதனால் விஜய் முதல்ல மல்லிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் மல்லி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளானை தான் போடுவாங்க. சாமிக்கு வேண்டுதல் மாதிரி ஏதாவது மஞ்சள் துணியை கட்டிக்கிட்டு காவடி போடுற மாதிரி ஏதாவது வந்தால் தான் இந்த சுடர் வாயை பிளந்துக்கிட்டு நிற்க போகிறாங்க. அடப்பாவி என்னடா வேலை செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்குள்ளே நினச்சிக்கிட்டு. ஸோ பார்க்கலாம் இந்த சுடருக்கு எந்த அளவுக்கு பல்ப் கொடுக்குற மாதிரி நம்ம மல்லி பிளான் பண்ணி கொடுக்குறாங்க விஜய் சுடர்கிட்ட தப்பிக்க வைக்கிறதுக்காக அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.